கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த செக்மெண்ட் சமையல்.com. யூசுவலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் அனுப்புவீங்க. ஸோ அந்த ரெசிபீஸை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்திருக்கு. அந்த ரெசிபி நேம் பார்த்தீங்கன்னா கீமா இட்லி. கீமா இட்லினா என்னது? கீமா அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது சிக்கன் இல்லைனா மட்டனில் சின்ன சின்ன கீமாவாக பண்ணி அதை நம்ம பண்ணியிருப்போம். பட் இட்லி கீமா இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கு மைண்ட் வாய்ஸ் எல்லாமே கேட்டுருச்சு. ஸோ இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இது யார் அமைச்சா அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ரெசிபி நமக்கு வாணியம்பாடியிலேருந்து பிரீத்தி அமைச்சிருக்காங்க. அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி, ஆயில், ஜீரா, ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், சிக்கன், கீமா, சால்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி பவுடர், சாம்பார் பொடி, டர்மரிக் பவுடர், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட். இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கீமா இட்லி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு டீப் ஃப்ரைக்கான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் போட போகிறோம். நம்ம இட்லிஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது அந்த க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பன்னீர் க்யூப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இட்லி மீந்துரும் இல்லையா, மார்னிங் பண்ணுவோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அது எக்ஸஸ் ஆகிடும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இந்த மெயின் ரெசிபியே. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீ குக்ட் இட்லிஸ் மீதி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இட்லிஸை ரொம்ப தீ வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் வச்சு அதில் தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடித்ததும் நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 கப் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா சாட்டே ஆனவுடனே இதில் நம்ம கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொரியாண்டர் லீவ்ஸ் போடலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா சாட்டே ஆனதும் நெக்ஸ்ட் இதில் நம்ம இந்த சிக்கன் கீமா ஆட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு மட்டன் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இதை பாயில் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுட்டு தென் இந்த மட்டன் கீமாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் கீமா போடுறதால ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணாலே கீமா ஈஸியாக குக் ஆகிடும். பட் மட்டன் கொஞ்சம் டைம் எடுக்கிறதால பாயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீமா இட்லி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதான் கீமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். அதோட இந்த ஃப்ரை பண்ண இட்லிஸ் ஆட் பண்ணி ஸோ அந்த மசாலா ரெடி பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அங்கே தான் பிரீத்தி சஸ்பென்ஸ் வச்சு இந்த ரெசிபியில் சஸ்பென்ஸ் வச்சுட்டாங்க. பட் இப்போ அந்த சஸ்பென்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கீமா இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது கூட நம்ம இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இல்ல ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ப்ரான்ஸ் பிடிக்கும்னா ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ப்ரான்ஸ்க்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, ப்ரான்ஸ் வந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரான்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் இதே மாதிரி ப்ரீ பாயில் பண்ணாமல், ப்ரான்ஸோட குக்கிங் டைமும் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மிஞ்சி இருக்காது. ஸோ ப்ரான்ஸ் வந்து குட்டி குட்டி ப்ரான்ஸாக பார்த்து வாங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி கீமா இட்லியில் இந்த மாதிரி ப்ரான்ஸ் சேர்த்து கீமா ப்ரான்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் சொல்லலை, ப்ரீத்தி தான் சொல்லியிருக்காங்க. ப்ரீத்தி வந்து ஒரு கொடுத்த சஜஷன் இது. நம்ம சிக்கன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட்டு ரெண்டுமே போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் லெவல் கம்மியாகும். ஸோ நம்ம எப்போவுமே சிக்கன் க்ளீன் பண்ணும்போது வெறும் சால்ட் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணாமல் டர்மரிக் பவுடரும் ஒரு பிஞ்ச் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா சாட்டே ஆனவுடனே இதில் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனையே நம்ம டொமேட்டோஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குக்கிங் டைமுக்காக தான். பிகாஸ் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடும், அதுக்குன்னு தனியாக தண்ணி போட்டு வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ அது கூடவே டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண விட்டிங்கன்னா நல்லா டொமேட்டோஸும் அந்த சிக்கனும் நல்லா மேஷ் ஆகிட்டு குக் ஆகிடும். டொமேட்டோஸ் ஆட் பண்ண பிறகு டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது டொமேட்டோஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக டொமேட்டோஸ் வந்து சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதாவது நார்மலாக சாட்டே பண்ணும்போது அந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாகவே இருக்கும். பட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போடும்போது அந்த டொமேட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். டொமேட்டோஸ் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி 1/4 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறோம். இது இருந்தால் கூட ஓகே, பிகாஸ் சாம்பார் பவுடர் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் ப்ரீத்தி வந்து சாம்பார் பவுடர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அதோட அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சில்லி பவுடர் அண்ட் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதாவது அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லிஸை ஆட் பண்ணலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த இட்லிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் ஆனவுடனே எப்படி வந்திருக்கு அப்படின்றத டிஸ்பிளேல பார்க்கலாம். வாணியம்பாடியிலேருந்து ப்ரீத்தி அமைச்ச இந்த இட்லி கீமா ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கீமா அண்ட் இட்லி அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸை எனக்கு மெயில் மூலியமாகவோ வாட்ஸ்அப் இல்லை லெட்டர் மூலியமாகவோ ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்காக செஞ்சு காமிப்பேன். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, it's bye from Reshma.
கீமா இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்ற ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இட்லிஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தென் அகெயின் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஜீரா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் அதில் ஆனியன்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தென் அதில் கீமா பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்ச் போட்டு சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்க. டொமேட்டோஸ் நல்லா சாட்டே ஆனோடனே சில்லி பவுடர், சாம்பார் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த இட்லிஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணா டேஸ்டியான கீமா இட்லி இஸ் ரெடி.